Hey guys, welcome back to our channel. ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டைட்டில் பார்த்துருவங்களே தெரிஞ்சிருக்கும். ஹவு டு லுக் மோர் அட்ராக்டிவ் இன் 30 days. 30 நாளில் நம்ம எப்படி அட்ராக்டிவான பர்சனாக மாறுறது, என்னப்பா அதாவது இன்னர் அப்பியரன்ஸும் சரி, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் சரி, எப்படிங்கிற பற்றி இன்னைக்கு வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 புஷ்அப்ஸ் நீங்கள் டெய்லியும் பண்ணணும். அதனால இவன் இவ்வளோ பெரிய டார்கெட் கொடுக்குறான்னு நினச்சி நினைக்காதீங்க. 100 புஷ்அப்ஸுங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட்டு நினைக்கிறப்போ அப்படி தான் பெருசாக தெரியும், அது நம்மளால முடியும். ஏன்னா வந்துட்டு புஷ்அப்ஸ் நான் எதுக்கு பண்ண சொல்கிறேன்னா, நிறைய ஆக்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க வந்துட்டு நார்மலாக இருக்கிறதும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களோட பாடி போஸ்ட் கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கும்போது அவங்களுக்கு ஜஸ்ட் வந்து ரவுண்டட் ஷேப்பில் இருக்காது. பட் ஒன்ஸ் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களோட பாடி, அதாவது உங்களோட செஸ்டோட விட்த் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆரம்பிக்கும். தென் அது ரவுண்டட் ஷேப்பில் மாற ஆரம்பிக்கும் போது ஒரு பாடிக்கு ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படி பயங்கரமாக கிடைக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து புஷ்அப்ஸ் பண்ண ஆரம்பிக்க உங்களோட பாடியில் தனி போஸ்டர் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். புஷ்அப்ஸ் நீங்கள் பண்ணுறது மூலம் உங்களுக்கு ப்ரீத்திங் கெப்பாசிட்டி அதிகமாகும். ப்ரீத்திங் கெப்பாசிட்டி அதிகமாகிறதுனால உங்களோட பாடியில் பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஃபீல் ஆகும், அதாவது உங்கள் ஃப்ரெஷ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோ டு பெட் 30 minutes early. நீங்கள் வந்து டெய்லியும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி 30 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களோட ரூமிங் ஆக்டிவிட்டி, உங்களோட எல்லா ஆக்டிவிட்டியும் முடிச்சுட்டு நீங்கள் 30 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்கள் பெட்டுக்கு நீங்கள் போய் ஆகணும். ஏன்னா அடுத்த நாளுக்கு உண்டான வேலை அதிகமாக இருக்கும். இப்போ அடுத்த நாளுக்கு உண்டான வேலையை நீங்கள் பிளான் பண்ணி ஒரு ஜென்டில்மேன் வேலை நீங்கள் மூவ் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் 30 நிமிஷம் முன்னாடியே உங்கள் பெட்டுக்கு நீங்கள் போய் ஆகணும். அப்போ அடுத்த நாளுக்கு பிளானை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 days stubble. நான் வளர்த்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஒன்றும் பெரிய எது கிடையாது. பியர்டு தான் 10 days stubble நான் சொன்னேன். ஏன்னா வந்துட்டு பியர்டு எதுக்காக நான் வளர்க்க சொல்லுன்னா, உங்களோட ஃபேஸுக்கு ஒரு அட்ராக்டிவ்னஸ் கிடைக்கணும், இல்லை உங்கள் ஃபேஸுக்கு ஒரு ப்ராப்பர் ஷேப் கிடைக்கணும், உங்கள் ஃபேஸ் வந்துட்டு வித்தியாசமாக தெரியணும். அப்படிங்கிறதுக்கு பியர்டு நீங்கள் வளர்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா வந்துட்டு நம்மளோட ஃபேஸுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப் கிரியேட் பண்ணுறதுக்கு பியர்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இதாக கிடைக்கும் நமக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பியர்டு வளர்த்ததுக்கப்புறம் நிறைய வித்தியாசங்கள் தெரியணும். ஸோ பியர்டு நீங்கள் வளர்த்துக்குங்க. பியர்டு வளர்த்ததுக்கப்புறம் ஒரு நார்மல் ஃபோட்டோவும் பியர்டு வளர்த்ததுக்கப்புறம் ஃபோட்டோவும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து நம்மளோட ஃபேஸ் அட்ராக்டிவ் தெரியணும். ஒரு இத்தனை நாளைக்கு அப்புறம் இவன் வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கான்னு சொல்லி மற்றவங்களுக்கு தெரியணும்னா பியர்டு வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்க் வாட்டர், அதாவது தண்ணி அதிகமாக குடிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால வந்துட்டு நீங்கள் வந்து தண்ணி அதிகமாக குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா தண்ணி நீங்கள் அதிகமாக குடிக்கலன்னா நிறைய ட்ராவல் பண்ணுற பர்சன் தான் நீங்கள். ஸோ உங்களோட பாடி டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட யூரின் வந்துட்டு எல்லோ இஷ்ஷாக போக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பாடியில் ஹீட் அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் தண்ணி நிறைய குடிக்க ஆரம்பிக்கிறது மூலமாக உங்களோட பாடியில் இருக்க தேவையில்லாத, அதாவது அழுக்குகள், தேவையில்லாத கிருமிகள் எல்லாம் தண்ணி, அதாவது யூரின் மூலிமா வெளியே வந்துடும். ஸோ அதனால் நிறைய தண்ணி குடிக்க ட்ரை பண்ணுங்க. பாடி டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுனால நம்மளோட உடம்புல அங்கங்கே வந்துட்டு ஏதாவது ரேஷஸ் அது மாதிரி வர ஆரம்பிக்கும். தென் அஞ்சாவது பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா, டேக்கிங் கேர் ஆஃப் ஸ்கின் அண்ட் ஃபேஸ். உங்களோட ஸ்கின்னையும் ஃபேஸையும் நீங்கள் ப்ராப்பராக கேர் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு ஸ்கின்னை பற்றி நான் முன்னாடி வீடியோ பேசி, இனிமேல் நான் வர அப்கமிங் வீடியோஸ் வந்து எப்படி நம்மளோட ஃபேஸ் எப்படி கேர் பண்ணுறது, நம்மளோட ஸ்கின்னை எப்படி கேர் பண்ணுறது வீடியோ பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆறாவது பார்க்க போகிற விஷயம் அதிகமாக அவுட் சைட் ஃபுட் கன்சியூம் பண்ணுறது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங்கில் இருந்தாங்கன்னா நிறையா வாட்டி அந்த அவுட் சைட் ஆஃப் ஃபுட் கன்சியூம் பண்ணுவாங்க. அதாவது வெளியே போகிறாங்க, சரி வீட்டில் இருக்கும்போது சார் அவுட் சைட் ஆஃப் கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவுட் சைட் ஆஃப் ஃபுட் கன்சியூம் பண்ணும்போது அவங்க என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, அவங்க என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. க்ளீனாக யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை வந்து நேற்று ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை முந்தானத்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்களா, அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் அவுட் சைட் ஆஃப் ஃபுட் கன்சியூம் பண்ணிங்கன்னா வீக்லி ட்வைஸ் பண்ண கன்சியூம் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய வாட்டி நீங்கள் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட பாடியில் வந்துட்டு அது வந்து உங்களோட பாடிக்குள்ளே போகும்போது அதாவது நாளாக வந்துட்டு அதுவே உங்களுக்கு ஒரு கெடுதலாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்து வெளியே சாப்பிட்றதா வாரத்துக்கு 2 தடவை மட்டும் சாப்பிடுங்க. மற்றபடி வீட்டில் அம்மா சமைக்கிறது சாப்பிடுங்க. ஏன்னா வந்துட்டு அம்மா வந்து நம்ம பார்த்து சமைப்பாங்க, பையனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு. அதனால வீட்டில் சாப்பிட்றத அதிகமாக வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த 6 டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 6 ஸ்டெப்பையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டாக 30 நாளில் நம்மளோட
நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் சரி இன்னர் அப்பியரன்ஸும் சரி மாற ஆரம்பிச்சது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த 30 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் 30 நாள் கழிச்சு இதே வீடியோவில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்துட்டு வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் மிஸ்டர் பர்ஃபெக்ட். இன்னொரு நல்ல வீடியோ நம்ம வந்து பார்க்குறேன். நல்ல வீட்டு வா.